ஹாய் யுவர்ஸ், காலிஃப்ளவர் க்ரீன் கேப்சிகம் வச்சு காலிஃப்ளவர் கேப்சிகம் ஹனி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது போல் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க, ஒரு கேப்சிகம், 3 பெரிய வெங்காயம், நல்லா பழுத்து 2 தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் எடுத்து 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு, சால்ட்டில் ஒரு 3 நிமிஷம் நம்ம காலிஃப்ளவரை ஊற வச்சு எடுத்துக்குவோம். ஏன்னா காலிஃப்ளவரில் உள்ள சின்ன சின்ன புழுக்கள் இருக்கலாம் க்ரீன் கலரில், அதை நீக்குவதற்காக நம்ம இது மேலே ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பெட்டல்ஸ் ரிமூவ் பண்ணி இது போல் காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகத்துக்கு இது போல் கட் பண்ணிக்கோங்க. தேவையான மசாலா பொடிகள் நமக்கு கொரியண்டர், மஞ்சள் தூள், கறி மசால் பொடி, ஜீரக பொடி, ரெட் சில்லி பவுடர், இதில் காட்டியுள்ளபடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கடலை மாவு, கரம் மசால் பொடி, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, சோம்பு, ஜீரகம், பட்டை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் பட்டர் ஹீட் ஆனதும் பிரிஞ்சி இலை, ஜீரகம், சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி விழுது இதில் கலந்து ஒரு 5 மினிட்ஸ் இதில் இருக்கக்கூடிய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை 1/4 கப் வாட்டர் விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு இந்த கிரேவிக்கு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துருக்கோம். இது ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நல்லா கொதி வந்ததும் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை 1 பை 1 இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொருட்களை ஆட் பண்ணதும் மூடி போட்டு மசாலா பொருட்கள் நல்லா திரண்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வர மாதிரி கொதிக்க விடுங்க. மசாலா இருக்கக்கூடிய அந்த ரா ஸ்மெல் போனதும் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஆயில் பிரிஞ்சு இது போல் மேலே வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர், குடமிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் இதை நல்லா கலந்து விட்டு குடமிளகாய், கேப்சிகத்தை, காலிஃப்ளவர், குடமிளகாயை கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 6 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ ஒரு 1 கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. 2.5 டீஸ்பூன் சால்ட் டோட்டலாக நமக்கு இந்த கிரேவிக்கு தேவைப்படும். இப்போ மசாலா நல்லா கொதி வந்ததும் நல்லா மசாலா திரண்டு வந்துடும், காலிஃப்ளவரோடு அப்சர்வ் ஆகி. இப்போ எடுத்து வச்சுருக்க தயிர் இதில் கலந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க.
தயிர் கொதி வந்ததும் கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு கரைசலை இதில் ஊற்றிக்கோங்க. கடலை மாவு கரைசல் ஊற்றினதும் 1 கப் வாட்டர் விட்டு சிறிதளவு கரம் மசால் 1/4 டீஸ்பூன் கரம் மசால் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஹனி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரேவியை ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். ஸோ ஹனியை ஆட் பண்ணி ஹாட் வாட்டர் 1 கப் ஹாட் வாட்டர் இதில் ஊற்றிருக்கேன். கிரேவி நல்லா திரண்டு ராஸ்மல் போனதும் 1 கப் ஹாட் வாட்டர் விட்டு ஹனி ஆட் பண்ணதும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு காசூரி மெத்தி க்ரஷ் பண்ணி இதில் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுவையான டேஸ்டான காலிஃப்ளவர் கேப்சிகம் ஹனி கிரேவி ரெடி. இது போல் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த காலிஃப்ளவர் கேப்சிகம் ஹனி கிரேவி சப்பாத்தி பரோட்டாக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.